வெல்கம் பேக் டு மை சேனல் தட் கேர்ள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வாட் இஸ் இன்சைட் மை ஹேண்ட் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அத்தனை பேக் காமிச்சேன். ஸோ அந்த பேக்கில் இருக்க எல்லாத்தையும் என்னால் காமிக்க முடியாது. நான் எப்போவுமே வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னா என்ன கேரி பண்ணுவேன் அப்படின்றத காட்டுறேன் நான் உங்களுக்கு. அண்ட் ஆல்ரெடி நான் மஸ்ட் ஹேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் பேக்ஸில் என்னென்ன வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே மஸ்ட்டுன்னு கிடையாது. ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் என்ன மஸ்ட்டோ அது மட்டும் தான் நான் வச்சுப்பேன். ஸோ நான் வந்து இப்போ என் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜோக்கோட இந்த ஹேண்ட் பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து இந்த பேக் தான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேக்கில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பெருசாக இந்த ஜிப்பு அந்த ஜிப்பில் ஒரே ஜிப்பு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஜிப்பில் நம்ம என்னெல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உள்ள மெயின் கம்பார்ட்மெண்ட்ல என்னோட மேக்கப் பவுச் வச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் கடைசியாக பார்க்குறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதுக்குள்ளே வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு பென் கேரி பண்ணுவேன். பென் அண்ட் வந்து ஒரு நோட் புக் குட்டியாக இந்த மாதிரி கேரி பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் வந்து வேறு ஏதாவது ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும், பேக் பத்தலை அப்படின்னா மட்டும் இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் மற்றபடி வந்து இது இருக்கும். ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து தூக்க முடியாது. ஸோ அதனால வந்து எப்போவுமே வந்து ஒரு பென் அண்ட் நோட் புக் இருக்கும். சம்டைம்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் பேக்கில் ஒரு பொருள் வச்சுருப்பேன் அப்படின்னா வந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்கும் முக்கியமானது ஒரு சானிடரி நாப்கின் வச்சுருப்பேன். ஸோ இது எப்போவுமே என் பேக்கில் கிடக்கும். பீரியட்ஸ் டைமில் மட்டும் இல்லை, எப்போவுமே வச்சுருப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னா என்வைபேயோட மக்ஸ் அண்ட் ஹக்ஸ் அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூட் ஷேட், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ நம்ம வந்து டக்குன்னு ஒரு லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னா நியூட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் நியூட் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்து ஷார்ட் ஹேர் ஆக்கிட்டேன் அப்படின்றதுனால வந்து ஸ்க்ரன்ச்சீஸும் ஒரு கிளிப்பும் வந்து கண்டிப்பாக வச்சுப்பேன். போகும்போதே ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து தலையில் போட்டு போயிடுவேன். கிளிப்பு மட்டும் வந்து பேக்கில் எப்போவுமே இருக்கும் எனக்கு. ஸோ இது ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து குட்டியாக க்யூட்டாக ஒரு பொருள் வாங்கினேன். ஸோ மினிசோவிலேருந்து இந்த ஹேர் ப்ரஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கணும்னு ஆசை. பட் லென்த்தாக ஹேர் இருந்துச்சு முன்னாடிலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணால் முடி நிறைய கொட்டும் அப்படின்றதுனாலே வாங்க மாட்டேன். இப்போ ஷார்ட் ஹேர் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரஷ் வேணும்னு பார்க்கும்போது இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க க்யூட்டாக. இதை எப்படியும் நான் எடுக்க போகிறது இல்லை, பட் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பின்னாடி வந்து ஒரு ப்ளூ கலர். ஸோ இப்போ கூட போனீங்கன்னா மினிசோவில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய இருந்துச்சு நான் போகும்போது. என்ன போய் செக் பண்ணி பாருங்கள் மினிசோவில். ஸோ இது வந்து இன்னொன்று இதில் வச்சுருக்கேன். அண்ட் இது இல்லாமல் என் மொபைல் வந்து எப்போவுமே இந்த இதில் இருக்கும். குட்டியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து மொபைல் கண்டிப்பாக வச்சுப்பேன் நான். ஸோ இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப், டிஷ்யூஸ் கேரி பண்ணுவேன். டிஷ்யூஸ் வந்து இப்போ இல்லை, என்கிட்ட காலி ஆகிடுச்சு. அதனால வந்து கர்ச்சீஃப் கேரி பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னோட சோடா புட்டி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சோடா புட்டி, அதனால நான் ஒரு சோடா புட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுற பர்சன். கண்ணு தெரியாது எனக்கு கண்ணாடி போடலாம், அதனால் வந்து கண்ணாடி மஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஹெட்செட் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஹெட்செட் இது. ஸோ என்னோட மொபைலும் OnePlus, ஹெட்செட்டும் OnePlusல வந்து வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது ரொம்ப ஒரு இந்த இயர் ஸ்டார்டிங் டிசம்பரில் வாங்கினேன் போன வருஷம். இன்னும் வந்து நல்லா உழைக்குது. ஐயோ டச். ஸோ இது வந்து ஹெட்செட் வச்சிருக்கேன். ஹெட்செட் இல்லாமல் நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன். அண்ட் இப்போலாம் கொஞ்சம் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணுறது வந்து குறைச்சிட்டேன். ஏன்னா வந்து காது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதுனால. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னா மட்டும் ஹெட்செட், அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கரில் பேசுவேன் நான் வீட்டிலலாம் இருந்தேன் அப்படின்னா. ஸோ வந்து நீங்களும் மேக்ஸிமம் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா காது வலிக்குது. காது வலிச்சாலே தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஹெட்செட்டை வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். பட் வெளியெலாம் போகிறோன்னா கண்டிப்பாக ஹெட்செட் தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட எம்எஸ்சி ஐடி கார்டு வச்சுருக்கேன். ஸோ இது பற்றி நான் ஒரு வீடியோ போடணும்னு இருக்கேன். கம்பல்சரியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து காலேஜ்க்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஐடி கார்டு வந்து பேக்லேயே கிடக்கு, எடுக்கவே இல்லை நான். அது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் வாலெட். ஸோ இதுதான் என்னோடய வாலெட். இப்போ ரீசெண்டாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா
நிறைய கார்ட்ஸ், பேன் கார்டு, விசிட்டிங் கார்டு எல்லாமே இருக்கு. அப்புறமா கொஞ்சம் சில்லற இருக்கு. இவ்வளவுதான் வச்சுப்பேன். கேஷே வச்சுக்க மாட்டேன் நானு. வச்சிருந்தா செலவு பண்ணிடுவேன், அதனால வச்சுக்க மாட்டேன். அப்புறமா என் பர்ஸ்ல எப்பவுமே யாரு நோண்டுனாலும் ஒரு விஷயம் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கும். எனக்கு டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு 500 டிக்கெட் கிட்ட பஸ்ல தான் போயிட்டு வருவேன். அவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ல போற வேலையே கிடையாது. இப்ப எங்கேயாச்சும் போறேன், பஸ்ல போறேன் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு மேல சேர்த்து வச்சது இவ்வளவுதான் வந்துச்சு. ஸோ டிக்கெட் சேர்த்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டிக்கெட் சேர்த்து வைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வியர்டான ஒரு பழக்கம் இல்லை இந்த மாதிரி கலெக்ட் பண்ற பழக்கம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து எதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் எந்த மாதிரி யாராவது டிக்கெட் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் பர்ஸ்ல நிறைய குப்பை கிடக்குங்க. என் பர்ஸ்ல காசை தவிர எல்லாமே இருக்கும். அப்புறம் 1 ரூபி நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அதுல எனக்கு 2 கிடைச்சதுன்னு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது இந்த 1000 பாஸ் தான் எடுப்பேன். அது வச்சிருக்கேன். அந்த 1000 பாஸோட கார்டு இதை வச்சுதான் ரினியூவல் பண்ணணும். அந்த கார்டு வச்சிருக்கேன். அப்புறமா என்னோட டிரைவிங் லைசன்ஸ், இப்பெல்லாம் மோஸ்டா வண்டியில போறது, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் என்னோட பழைய டெபிட் கார்ட்ஸ் 2 வச்சிருக்கேன். இது ஒரு விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன். பர்ஸ்ல வந்து காசு தவிர எனக்கு குப்பை தான் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் என் பர்ஸ் அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போனேன் டிக்கெட். இது ஆல்ரெடி ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நான் வந்து மூவி என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பெருசா வெளியே சுத்த மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து மூவி போனது 96 படத்துக்கு போயிருந்தோம். அது கூட முழுசா கூட பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீட்டுல போய் சொல்லிட்டுலாம் வந்திருந்தாலுங்க. அதனால டக்குன்னு கிளைமேக்ஸ் பார்க்காமயே நான் வெளியே வந்துட்டேன் அந்த படத்துல இருந்து. அந்த டிக்கெட் வச்சிருக்கேன். அப்புறம் வேற என்ன இருக்கு என் பர்ஸ்ல? போட்டோ இருக்கு. என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதெல்லாம் காமிச்சா நல்லா இருக்காது, அதனால நான் காமிக்கல. அப்ப வேற கொஞ்சம் குண்டா இருக்கேன் நானு. அடுத்தது அப்புறம் ஒரு ஸ்னிக்கர்ஸ் கவர் வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பர்சன் வந்து வாங்கி கொடுத்து சாக்லேட். ஸோ அந்த ஸ்னிக்கர்ஸ் கவரை வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்னிக்கர்ஸ் தான் வந்து என்னோட பசியை வந்து போக்குச்சு. ஸோ அதனால மெமரியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான், என் பர்ஸ்ல வேற எதுவும் இல்லை. அப்புறம் அம்மா அப்பா போட்டோ இருக்கு. ஸோ எப்பவுமே என் பர்ஸ்ல இருக்கும். அது எந்த பர்ஸ் வாங்கினாலும் அம்மா அப்பா போட்டோ நான் வச்சிருப்பேன். ஸோ அதுதான், இவ்வளவுதான் இருக்கு என் பர்ஸ்ல. காசை தவிர சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் நான் வந்து நிறைய சில்லறை வச்சிருப்பேன். இப்போ வந்து சில்லறைக்கு பர்ஸ் குட்டியானதுனால சில்லறைக்கு வந்து வேற பர்ஸ் போட்டுட்டேன். அதனால இதுல கொஞ்சம் சில்லறை தான் இருக்கு. இதுதான் என் பர்ஸ்ல இருக்கிற விஷயங்கள். ஸோ இதை தாண்டி என் பேக்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கூலர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூலர்ஸ். இது வந்து பிராண்ட் பாத்தீங்கன்னா ஜான் ஜாக்கோப்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து, லென்ஸ்கார்ட்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன் நானு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூலர்ஸ். நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூலர்ஸ். நிறைய பேர் வந்து இதை கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து லென்ஸ்கார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா நிறைய கூலர்ஸ் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. இதை விட சூப்பராகவும் நிறைய இருந்துச்சு, பட் என் ஃபேஸுக்கும் இதான் செட் ஆச்சு அப்படின்றதுனால இந்த கூலர்ஸ் நான் வாங்கினேன். ஸோ அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை என் பேக்ல. அண்ட் இங்க ஒரு குட்டி ஜிப் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், என்னோட மெடிசனோட பிரிஸ்கிரிப்ஷன். அப்புறமா இதுல கொஞ்சம் காசு ஒளிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் காசு இருக்கு. ஸோ எப்பவுமே பர்ஸ்ல வந்து நான் காசு வைக்க மாட்டேன், எங்கேயாவது ஒரு பதுக்கி ஒளிச்சு வச்சிருப்பேன். அப்புறம் வந்து குங்குமம் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அந்த கோயில் பத்தின விளாக் நான் வந்து முடிஞ்சா போடுறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரியல, பட் நாங்கள் வந்து காலையில நானும் எங்க அப்பாவும் மட்டும் போவோம். ஸோ லாஸ்ட் இப்போ வந்து இது கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கோம். கடைசியா எப்போ போறோமோ அப்ப வேணா நான் போடுறேன். ஸோ அந்த கோயில்ல கொடுத்த குங்குமம் வந்து அப்படியே வச்சிருக்கேன் பேக்லயே. ஸோ இவ்வளோதான் என் பேக்ல இருக்கு. இது இல்லாம என்ன இருக்குன்னா என்னோட மொபைல் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப லாங் போறேன், சார்ஜர் தேவைப்படும்னா சார்ஜர் எடுத்துப்பேன். அப்படி இருக்கு. அதுக்கப்புறம்
முக்கியமா என் பேக்ல இருக்க ஒரு பொருள் அப்படின்னா வாட்டர் பாட்டில். இப்ப வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருக்கேன், அதனால பேக்ல இல்ல. ஸோ வாட்டர் பாட்டில் கண்டிப்பா நான் கேரி பண்ணுவேன். வாட்டர் பாட்டில் எடுக்காம நான் எந்த இடத்துக்குமே போகவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில், தண்ணி தாக எடுக்கும், திடீர்னு நம்ம எங்கேயும் போய் கேட்க முடியாது, அது வேற காசு கொடுத்து வேற வாங்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அண்ட் ஆல்சோ வேற யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓசிடி, சுத்தமா இருக்கணும் அப்படிலாம் நினைப்பேன். ஸோ அதனால மற்றவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ரொம்ப எமர்ஜென்சினா கடையில் வாங்குவேன். இப்போ பிளாஸ்டிக்ஸும் அவாய்ட் பண்ணுறதுனால தான் நான் வீட்டிலேருந்தே கொண்டு போயிடுறது. ஸோ வீட்டில் வெளியிலாம் பிளாஸ்டிக்ஸில் வந்து எங்கேயுமே எதுவுமே வாங்குறது கிடையாது. வீட்லேயே வந்து நிறைய மாற்றிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்ற பொருள் எதுவுமே பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால வீட்டிலேயே மோஸ்ட்லி கேரி பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோ தான் என் பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் என் மேக்கப் பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருக்காது. நான் அவ்வளோ மேக்கப் போடுற பர்சனும் கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஐட்டம் உள்ள கை விட்ட உடனே என்ன வருதுன்னா, நைக்காவோட இந்த மெட்ராஸ் காஃபி லிப்ஸ்டிக் வருது. இது ஆக்சுவலாக நான் பாட்டில் எடுத்துட்டு வச்சிருக்கணும், பட் ஏன் வச்சிருக்கேன்னு தெரியல. சாரி, இந்த கார்ட்போர்ட் எடுத்துட்டு வச்சிருக்கணும். இது ஏதோ தூக்கி போட மனசு வராமல் அப்படியே வச்சிருக்கேன் நான். ஸோ நைக்காவோட இந்த மெட்ராஸ் காபி இந்த லிப்ஸ்டிக் இருக்கு. ஸோ இதோட ஸ்வாட்சும் நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடு, பட் இது வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட்டும் ஆகாது. நம்ம வந்து என் ஸ்கின்னுக்கே சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப மாதிரி ரொம்ப நியூடாக இருக்கும், இது போட்ட மாதிரியே இருக்காது. அது ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப தெரியவே கூடாது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து என்கிட்ட ஒரு வியர்டான ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நான் ஏதாவது எக்ஸாம் போகிறேன், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்ததுக்கு அப்புறமா நடந்த ஒரு விஷயம். எப்பவுமே அப்படிதான், நான் எக்ஸாம் ஏதாவது போறேன் அப்படின்னா வந்து நான் ஒண்ணு வந்து புது ட்ரெஸ்ஸு, புது ஷூ, புது கம்மல் எதுவுமே போட்டு போக மாட்டேன். புதுசா வந்து அதை எக்ஸாம் டென்ஷன்ல அதை என்ஜாய் பண்றதுக்கு மூடும் இருக்காது. இன்னொரு ஒரு எனக்குள்ள இருக்க ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். புதுசா ஏதாவது போட்டுட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாம் நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அதனால நான் எதுவுமே போட மாட்டேன். அதே மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து போட மாட்டேன். நான் எக்ஸாம்க்குலாம் போறேன்னா ரொம்ப ரேரா தான் போடுவேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னா தான் போடுவேன். இல்ல ரொம்ப ஐயோ பயமா இருக்கு அப்படின்னா வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் போட மாட்டேன். பட் ஸ்டில் நம்ம மூஞ்சி வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது இந்த லிப்ஸ்டிக்கை போட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நியூடா இருக்கும், ரொம்ப கேவலமாகவும் இருக்காது, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் தெரியாது அப்படின்றதுனால அப்போ இந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வேற யாராவது இருக்கீங்க, அதாவது எக்ஸாம் டைம்ல இல்ல முக்கியமான டைம்ல புது ட்ரெஸ் போட மாட்டேன், மேக்கப் போட மாட்டேன், அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், சப்போஸ் எக்ஸாம் நல்லா எழுதலைன்னா என்ன பண்றது அப்படின்னு என்ன மாதிரி கொஞ்சம் லூஸ் மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா யார் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக், லாக்மேலேருந்து ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப் கலர். ஆக்சுவலாக நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். ஸோ இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துடுறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணுறேன். இல்லைனா எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வேணும்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஒன்று வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட ஒரு சன்ஸ்கிரீன். இப்போ தான் நான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா லாஷ் ஷீல்டில் வந்து நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு அது பிடிக்கல. ஏன் அப்படின்னா நான் ரீசெண்டாக லாஸ்ட் பர்ச்சேஸ் வாங்கினது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த டியூப்ல இருந்து க்ரீம் வரல, ஒரு மாதிரி ஆயில் தான் வருது, வெறும் ஆயில். தனியா ஆயிலும் க்ரீமும் செப்பரேட் ஆகி தனித்தனியா வருது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து சன்ஸ்கிரீன் வாங்கிட்டேன் நான். ஸோ இது வந்து SPF 50 சன்ஸ்கிரீன் வித் நயாசினமைட் பிளஸ் விட்டமின் B5 அண்ட் விட்டமின் F அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து PA4+ போட்டிருக்கு. இது வந்து 50 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். பட் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டீடைல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா வருது, மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அடுத்த ப்ராடக்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் பர்ச்சேஸ், இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ரோ பவுடர் வந்து வச்சிருக்கேன், ஷேப் மை ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட என் ப்ரோவை வந்து நான் அதில் தான் ஃபில் பண்ணியிருக்கேன், ஐப்ரோவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு ஐப்ரோஸ் நல்லா ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது அண்ட் வந்து 4 ஷேடு இருக்குது நமக்கு.
இதுல வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து வேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வேக்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபில்லர் இருக்கு, ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க குட்டியா. ஸோ எனக்கு எந்த பவுடர் வேணுமோ அந்த ப்ரஷ் வச்சு இந்த ப்ரஷ் வச்சு அதை ஃபில் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பராக ஒர்க் ஆகுது அண்ட் அஃபோர்டபுள் கூட. இது வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ வர்த் த மணி. இதோட லிங்க்கும் வேணா சொல்லுங்க. எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வேணும்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா. ஸோ இது இருக்கு. இப்போ இது ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பவுடர் ப்ரஷ் இருக்கு. நான் மேக்கப் ஜாஸ்தி போட மாட்டேன். ஒரு பிபி க்ரீம் போட்டுட்டு இப்போ இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டு போயிருந்தேன். ஸோ காம்பேக்ட் பவுடர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேயே போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்பஞ்சிலே போட்டேன்னா ஒரு மாதிரி அப்பன மாதிரி இருக்கும். அதனால இந்த ப்ரஷ் நான் வாங்கினேன். இது வந்து கப்போட ப்ரஷ்ன்னு நினைக்கிறேன். குப்பா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரியல. GUBB நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இந்த ப்ரஷ் தான் இப்போ ரீசெண்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர் இருக்குது, ஃபிட்மி காம்பேக்ட் பவுடரு. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த பவுடர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்காக இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்படியே ரொம்ப அப்பன மாதிரி இருக்கும் பவுடர். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நான் இந்த ப்ரஷ் வாங்கிட்டேன். ஸோ இந்த பவுடரோட ஷேட் பார்த்தீங்கன்னா வார்ம் நியூட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஷேட் தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேட். அடுத்தது கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான். இது வந்து இது ஏன் இதில் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. லாரியலோட ரீவைட்டல் லிஃப்ட் என்னோட ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இதை வாங்க மாட்டேன். ஸோ வேஸ்ட் ஆஃப் மணி அப்படி தான் சொல்லுவேன். இதுக்கு தனியாக ரிவ்யூலாம் போட முடியாதனால. ஸோ இது வந்து ஏன் இதில் வந்துச்சுன்னு தெரியல கணக்கு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்குது. இன்னொரு லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். நான் சொன்னால நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தோன்னு. இந்த லிப்ஸ்டிக் ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து கலர் பாரோட ஒரு லிப்ஸ்டிக்கு, கிஸ் ப்ரூஃப் லிப் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டே லாட்டே அப்படின்ற ஒரு ஷேடு. இதுவும் வந்து சூப்பரான ஒரு ஷேட். இப்போ நான் லிப்ஸ்ல போட்டிருக்க ஷேட் இதுதான். இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். என்கிட்ட இருக்க எல்லா ஷேடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் போட்டோன்னா இப்போ ஒரு சில அக்கேஷனுக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு எனக்கு தோணும் போது செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் இது. ஸோ இது லிப்பில் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் இதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம் இருக்கு, நிவியாவோட லிப் பாம். இது வந்து லைட்டாக ஒரு டென்ட் கொடுக்கும், பட் சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த லிப் பாம் வச்சிருக்கேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நான் பெருசாக மேக்கப் போட மாட்டேன், பிபி க்ரீம் தான் மோஸ்ட்லி போடுவேன். ஸோ அந்த பிபி க்ரீம் கார்னியர்லேருந்து போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் பான்ஸ் வந்து ரொம்ப வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால இது வாங்கினேன். இது ஆக்சுவலாக என் ஸ்கின்னுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அண்ட் எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இதுதான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிபி க்ரீம். பட் மேக்கப் பற்றி நிறைய கற்றுக்கணும், அதுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன். அப்படி வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் காஜல் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க காஜல் வந்து நைக்காவோட இந்த பிளாக் மேஜிக் காஜல். ஸோ இது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால பேக் டு என்வைபே தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்னோட லைனர் வச்சுருக்கேன், ஐலைனர். லாக்மேயோட இது இன்ஸ்டா லைனர். ஸோ நமக்கு வந்து மேக்கப் பிடிக்காத ஆளுங்கள்லாம் நம்ம போடுற ஒரே மேக்கப் ப்ராடக்ட் வந்து இந்த ஐ மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் மட்டும்தான். ஸோ அதனால ஐ மேக்கப் கண்டிப்பாக என் பேக்கில் இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பெருசாக ரீடச்லாம் பண்ண மாட்டேன். இப்போ வீட்டில் போட்டுட்டு போகிறோன்னு என்ன போட்டு போகிறோன்னு அதுதான். லிப்ஸ்டிக் தான் மோஸ்ட்லி ரீடச்லாம் பண்ணுவேன். பட் இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து இதை கேரி பண்ணுவேன் நான். அண்ட் இது அப்படியே வச்சிருக்கனால நான் இப்போ ஏதாவது மேக்கப் போடுறேன்னா இந்த பேக்ல இந்த பவுச்ல இருந்து தான் எடுத்து போடுவேன். ஸோ இதுதான் வந்து என் பேக்ல ஃபுல்லா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பேக்ல ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இன்னும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதுல என் வாட்டர் பாட்டில் வச்சேன் அப்படின்னா, ஏன்னா பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கோமே, வாட்டர் பாட்டில் வச்சா அப்படியே அடங்கிடும். ஸோ இதெல்லாம் தான் நான் என் பேக்ல கேரி பண்றேன். ஸோ வேற ஏதாவது நான் மறந்துட்டேன் நான் கேரி பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுவோம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, this is Monisha signing off. Bye bye.